والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அல்லாஹ் நிகரில் அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகப்பெரிய ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஊர் மக்களாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முந்தி அடிக்கடி சந்திச்சே தான், இப்போ எப்படியுமே மிச்சமே தூரமான மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஹைர், இன்றைக்கு இவள்தான் பாக்கியசாலி. வந்திக்கிற எல்லாருக்கும் பாக்கியம் வீக்காண்டு பார்ப்போம். சரி, வந்திக்கிற எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கா, அதை இழந்திருந்தால் என்ன செய்கிறேன்ற சம்பந்தமாக குர்ஆன் சொன்னாலும் நாங்கள் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இவள்தான் பாக்கியசாலி என்ற இந்த தலைப்பில் நீங்கள் இதை ஒவ்வொரு வகையில் யோசிச்சிக்கலாம். யார் தான் அந்த பாக்கியசாலியோ? நல்ல மாப்பிள்ளையை பெற்ற பாக்கியசாலியா, நல்ல பொம்பளையை பெற்ற பாக்கியசாலியா, நிறைய சொத்து பத்துக்கள் உள்ளவங்க பாக்கியசாலிகளா, இது வரைக்கும் அடிக்காமல் அன்பாக இருக்கிற மாப்பிள்ளை கிடைச்சவன் பாக்கியசாலியா, 3 நேரம் நல்ல அழகாக திண்டு குடிச்சு கொண்டு பயணங்க வைத்துக்கொண்டு நகநட்டோடு வாழ்கிறவங்க பாக்கியசாலியா, நிறைய பாக்கியங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவன் பாக்கியசாலியா, பொம்பளை பிள்ளை பெற்றவன் பாக்கியசாலியா, நல்ல மருமக்களை இல்லை நல்ல மருமகன்களை படைத்தவன் பாக்கியசாலிகளா, பல வகையில் இது எங்களுக்கு பேசல வைக்கு. ஆனால் நான் உங்களோட பேச போகிறேன் என்று சொன்னால், இத்திகாரிய மையப்படுத்தின்னு மட்டுமல்ல, உலக மையத்தில் உலக அளவில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் மார்க்கத்தோடு உள்ளவங்க, அல்லாஹ்வோட அருள் பெற்றவங்க இதை ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது ஒரு பாக்கியமாக கருதுவாங்க. ஆனால் மார்க்கம்ன்றது இல்லாதவங்க அது ஒரு பாக்கியமாக பார்க்குறத விட ஒரு அதாபாகவும் ஒரு தொந்தரவாகவும் ஒரு அடிச்சாட்டியமாகவும் ஒரு வேதனையாகவும் பார்ப்பாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒன்று சமூகத்தை புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்று, கணக்கில் எடுக்கப்படாத ஒன்று. ஆனால் நாங்கள் எல்லாரும் கட்டாயம் கணக்கெடுக்க வேண்டிய ஒன்று. ஒரு நாள் நானும் அந்த இடத்துக்கு போய்த்து என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களான்னு யோசிக்கிற ஒரு நிலைமை வார ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு ஐக்கு. இது எதோடு சம்மந்தப்பட்டது என்றால், நாங்கள் சமூகத்தில் விரும்பியோ வருத்தோ எல்லாரும் ஒரு நாள் எங்களோட வாழ்வோட்டம் பின்தள்ளி போக போக நாங்களும் வயதுன்ற ஒன்றை நோக்கி பேத்து கொண்டு தான் நிற்கிறேன். அப்படி தானே? இப்போ என்ன சின்ன பிள்ளையில பார்த்தவங்க இங்கே இருக்கிறேன், இங்கே என்ன சிறுசியில் பார்த்தாங்க இருக்கிறேன், என்ன ஒரு 19 வயசில் மாதிரி பார்த்தவங்க இருக்கிறேன். ஆனால் 19 வயசில் காண்ற ரஸ்மி உஸ்தாதுக்கும் இப்போ நீங்கள் காண்ற ரஸ்மி உஸ்தாதுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் வைக்கிறேன். எதால்? தோற்றத்திலையும் தான், என் பேச்சிலையும் தான், என் நடவுடை பாவனைகள்லையும் தான். நான் அன்றைக்கு இருந்த அந்த நிலைமைக்கு பார்த்தா சின்ன ஒரு பொடியன். இப்போவும் சொல்கிறேன், உஸ்தாத் சின்ன பொடியன் இந்த உஸ்தாத் இப்போ பாருங்க அப்படின்ற. அப்போ நான் கல்யாணம் முடிக்காத நிலைமையில், யூனிவர்சிட்டி கிடைச்ச நிலைமையில், அப்போ அந்த ஒரு வயசில் தான் இங்கே வந்தேன். அப்போ இன்றைக்கு நான் இப்போ யாராக போக நான் வயசுக்கு போகிறேன். அப்போ அன்றைக்கு நான் அப்படி ஒரு லெவலில் பார்த்தவங்கள இன்றைக்கு எப்படி பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு, 60-65-70 வயசு போன நிலைமையில் பார்க்குறேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, உலக நியதி என்னென்னா, நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் இந்த வயதுன்ற ஒன்றை நோக்கி நாங்கள் பேய்த்து கொண்டு தான் நிற்கிறேன், வயசுன்ற ஒன்றை நோக்கி பேய்த்து கொண்டு தான் நிற்கிறேன். இளமையில் யாராச்சும் மகித்தா போனால் அவன் ஒரு நாள் வயசாலியாக போகிறல்ல. 45க்கு பிறகு வாரது 46 தவிர 44 அல்ல, 23க்கு பிறகு வாரம் 24 தவிர 22 அல்ல. அப்படி தானே? 50 வயசு பிறகு வாரம் 51 தவிர எதாக இயலா 49 இயலா. அப்போ வயது போக 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 எங்களுக்குள்ளேயும் நிறைய எதிர்பார்ப்புகளும் சோகங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் மனசில் வேதனைகளும் எங்களோட சேர்ந்து வளர்ந்துகிட்டே போகும். நான் இந்த தலைப்பை இது கொஞ்சம் நாளாக நிறைய ஜும்மா மேடைகள்லையும் தான் நிறைய மெம்பர்களில் பேசப்பட்டேன். இது உங்களுக்கு ஒரு பேசின யூடியூப்பில் பார்க்கலும் உங்களுக்கு பல இடங்களில் பேசப்பட்டேன். ஏன்னா உண்மையில் நான் பேசினேன், ஒரு இடத்துக்கு பேசினாலும் அடுத்தடுத்த இடங்கள் வரப்போ இந்த தலைப்பு பேசுங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் இந்த தலைப்பை கட்டாயம் பேசிடுங்கன்ற. ஏன்னா உண்மையிலே பேசப்பட வேண்டிய தலைப்பு, பேசப்படுறல்லாத ஒரு தலைப்பு. என்னென்னா பொதுவாக நீங்கள் பாருங்கள், சமூகத்தில் உலக நீர் சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு கேள்விப்பட்டு பழைய ஆக்கள் சொல்லுவாங்க, ஒரு முதுமொழி பழமொழி ஒன்று சொல்லணும்,
காஞ்சோலை விழுற நேரம் பூர்த்தியாக்குங்க. எப்படி குருத்தோலை சிரிக்குமாமன்ற என்ன அப்படின்னா, காஞ்சோலை விழுற நேரம் குருத்தோலை சிரிக்குமாமன்ற ஒரு பழமொழியாக இருக்கலும். ஆனால் அதில் பெரிய அர்த்தம் வைக்கிற. இன்னொன்று சொல்லுவாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று. அது ரெண்டையும் கூட சொல்கிறேன் பின்னால். காஞ்சோலை விழுற நேரம் குருத்தோலை சிரிக்குமாமன்ற என்ன தெரியுமா? இந்த காஞ்சோலை விழுகுதானே, குருத்தோலை அங்கே ஆயிக்கிற, அவர் ஃபுல் ஸ்ட்ராங்காக ஆயிக்கிற, சும்மா பார்க்க பசந்தா அழகாக நேராக நிற்கிற. இவர் இப்போ சிரிக்கிறே தெரியுமா? அல்ல அவங்க விழுகிறப்பா போகிற விழுற அப்படின்னு நினைக்கிற. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த குருத்தோலை ஒரு நாள் என்ன செய்ய போகிற, காஞ்சோலையாகி சுருண்டு அதுவும் விழத்தான் பார்ப்பற. இப்போ இதில் ஒரு வயசாளி, அது ஒரு உம்மம்மாவாக இருக்கலும், அப்பாவாக இருக்கலும், ஒரு வாப்பப்பாவாக இருக்கலும், வாப்பம்மாவாக இருக்கலும், பாட்டியாக இருக்கலும், பூட்டியாக இருக்கலும், யாராக இருக்கலும், அவங்க தானேன்னு நாங்கள் யோசித்தா இது இஸ்லாம் மார்க்கம் பிள்ளையாக பார்க்கும். அவங்க தானே இல்லை, இது ஒரு நாள் ஹயாத்தோடு இருந்தால் நீ மிஞ்ச நிலைமைக்கு வரத்தான் போகிற. அதுதான் இஸ்லாம். விளங்குறா? இதுதான் முன்னோர்கள் சொன்ன முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ண்டா. நான் இப்போ எப்படி ஏண்ட உம்மாவோட வாப்பாவோட ஏண்ட வயசாளிகளோட முதியவர்கள் நான் இப்போ எப்படியோ, நான் வயசுக்கு போக எனக்கு ஒரு சமூகத்தெல்லாம் அப்படி தான் ஏற்படுத்த போகிறேன். நீங்கள் உங்களோட உம்மாவோட எப்படி நடந்த, உங்களோட வாப்போடு எப்படி நடந்த, அதை நீங்கள் இப்போ ரிவர்ஸில் பெற்றுக்கொண்டிருக்கிற தெரியுமா? இதை நீங்கள் தனியாக இருந்து அழுது யோசித்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். எப்போவுமே குர்ஆன் சொல்லுது, 40 வயசானதுக்கு பிறகு தான் யோசிப்பானா, மிஸ் பண்ணிட்டேன், தவறு செஞ்சிட்டேன், நான் அவங்கள பார்க்கல, நான் பெற்றாரை பற்றி பேசலைண்ணே, அவங்களும் நான் இப்போ நடக்கலை. இப்போ என்னென்னா நாங்கள் அதை ரிவர்ஸில் பெறுறேன். இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் விரும்பிய வருத்த சிலதை வீட்டுக்கு அனுபவிச்சுக்கணும் நினைக்கிறேன். அது மருமகளால் இருக்கலும், அது மாப்பிள்ளையால் இருக்கலும், அது உங்களோட நீங்கள் பெற்ற பிள்ளைகளாலையாக இருக்கலும். நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொன்றுமே நீங்கள் உங்களோட உம்மாவோட வாப்பாவோட வயசாளிகளோட எப்படி நடந்தோ அதை நீங்கள் இப்போ ரிப்பீட் பெற்றுக்கொண்டீங்க. இதுதான் குர்ஆன். குர்ஆன் அப்படி தான் சுன்னா அப்படி தான் சொல்லும். உலக வரலாறு நெடுகளையும் உங்களுக்கு பார்க்கலாம். இதால் தான் முன்னோர்கள் சொன்ன காஞ்சோலை விழுற குருத்தோலை சிரிக்கிறேன்டால் காஞ்சோலை மட்டும் விழல்ல, இந்த குருத்தோலையும் ஒரு நாள் காஞ்சோலையாகி விழத்தான் போகிறேன். நான் 30 என்றால், அடுத்தது 35 என்றால், 40 என்றால், 50 என்றால், 65 என்றால், 70 என்றால் என்ன, நான் காஞ்சோலையாக பேத்து கொண்டிருக்கிறேன். இங்கே இப்போ குருத்தோலையாக இருக்கிற யார்? நான் பெற்ற மகன், எனக்கு வந்த மருமகள், அப்படி தானே என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகள், இவங்க எல்லாரும் நினைக்கப்படாது. என்ன அது கிழவன் ஆகிட்டு போகிற, அவர் முடிகிறது உண்மை. ஆனால் ரிவர்ஸில் நீயும் என்ன செய்ய போகிற, அந்த இடத்துக்கு வரப்போகிற. அப்போ நான் இதை பார்க்க போகிறேன். அதைத்தான் நான் இதை பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமே, நான் கவுன்சிலிங் பண்ணுறேன். அப்போ இந்த கவுன்சிலிங் பலதரப்பட்ட கவுன்சிலிங் வரும். அதில் ஃபேமிலி கவுன்சிலிங் வரும், வேறு சின்ன பிள்ளைகள் எடுத்துகிட்டு வர, ஒவ்வொருத்தரும் பேக்கி பயந்த, பூனைக்கு பயந்த, பேக்கி பயந்த, பிசாசிக்கு பயந்த ஒவ்வொரு ஜாதிகள் வரும். இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு இதெல்லாம் சுமணோமலாக பேசி அனுப்பியாச்சு. சிலது வரும் எப்படி தெரியுமா? சார் நான் மவுத்தாகணும், எனக்கு வாழப்படாது, தற்கொலை செஞ்சு கொண்டா திருப்பி அதே தண்டனை தரப்படுறாமே, ஆனால் எனக்கு வாழையலாம். இந்த இப்படி சொல்லிக்கொண்டு வாரவங்க யாராக இருப்பாங்க நினைக்கிறீங்க? யாராய்க்கும்? இந்த கிழவிகளாக தான் வார. ஒரு 60 அப் மாதிரி, அதுக்கு கீழே ஒரு 50க்கு மேலே வாரண்ட பெரும்பாலும் அவங்களோட நேரம் எனக்கு விளங்கும், வரக்குள்ளே பார்க்குள்ளே விளங்கும். அப்படி பேச்சு கொடுத்து கொண்டு போக்குள்ளே இவர் வந்திருக்கிற நோக்கம் இதாண்டு விளங்கும். இவர் வந்தது பின்னால் இருக்கிற பயங்கரமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் ஒரு உச்சகட்டத்தில் நிற்கிறார். ஒரு லேடியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ஸாக, யார் ஆம்பளையோ பொம்பளை யார் வந்தாலும் அவங்களோட உள்ளாதிக்கம், அவங்களோட உள்றங்க, அவங்களோட மனவேதனை என்னென்னா, எனக்கு இங்கே வாழையில. இப்போ அந்த உம்மம்மா எனக்கு உம்மம்மா லெவலில் தான் இருப்பாள். அவள் வாழை ஏலாம் நான் சாகோன்னு இடத்தை பின்னுக்கால ஒன்று மாப்பிள்ளைவோ கணக்கெடுக்கிறல்ல, அல்லது மாப்பிள்ளையும் பொம்பளையும் 2 பேரும் பிரித்து வச்சுக்கிற பிள்ளைகள். மாப்பிள்ளை தங்கச்சி வீட்டில் மகள் வீட்டில் இருக்கணும், உம்மா நானோட வீட்டில் இருக்கணும், 2 பேரும் பிரித்து வச்சு 2 துருவங்களாக பிரித்து வச்சுக்கிறேன். அல்லது பெத்த பிள்ளைகளாலே விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, திண்டாலும் குத்தம், எடுத்தாலும் குத்தம், பார்த்தாலும் குத்தம், ஃப்ரிட்ஜை திறந்தாலும் குத்தம், சும்மா வீட்டுக்கு வேலைக்காரு மாதிரி, எங்கே சரி பயணங்க போகிறேன் உண்டு வச்சுட்டு போகிற, இவங்க இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக போய் நான் செத்துட்டா நல்ல மேண்டு யோசிக்கிறேன். இப்போ இதுக்கு பின்னுக்கு என்ன கவலை என்ன தெரியுமா? இது தௌஹீத் சமூகம்னு சொல்லக்கூடிய நாங்களும் இந்த விஷயத்தில் பெரிய ஒரு பிளவு விடுறேன். விளங்குறா? இப்போ தலைப்பு எப்படி போட்ட, யார் வந்து பாக்கியசாலியா என்ன
ரைட், பாருங்கள், அந்த உண்மையிலே பாக்கியசாலி யார்? இது பணம் கொடுத்து எடுக்கிறோண்டல்ல, இதோட உணர்வுகளோட சேர்ந்து வர வேண்டிய, ரத்தத்தோடு கலந்து வர வேண்டிய ஒன்று. நீங்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள் தான், நானும் பாக்கியசாலி தான், இதுவரைக்கும் நானும் பாக்கியசாலி தான், இதில் நிறைய பேர் பாக்கியசாலிகளை தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த பாக்கியங்கள் அங்கே இழந்ததுக்கு பின்னால் கவலைப்படப்படாது. இழந்ததுக்கு பின்னால் கத்தி அழுது கதறி அழுதுன்னு பிரயோசனம் இல்லை. இருக்கிற காலத்தில் பாக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக்கணும். குர்ஆன் சொல்லுது முதுமைன்றது வந்து தவிர்க்க முடியாது உண்டாம். அல் குர்ஆன்ட போதனை என்னென்னா, முதுமை என்பது தவிர்க்க முடியாதது. நீங்கள் என்ன தான் கிரீம்களை பூசுங்க, என்ன பெரிய விட்டமின் ஐட்டங்கள் எடுத்து சாப்பிடுங்க, நீங்கள் என்ன பெரிய அதாவது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ், நீங்கள் ஜிம் செய்கிறீங்க, எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, என்னத்தை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு கன்னங்கள் குழி விழுந்து போனால் நிமித்திரத்துக்கு ஏதோ ஒன்று வரலாம். மருத்துவத்தில் ஏதோ ஒன்று விழுந்து போன கன்னத்தை, குழி விழுந்து போன கன்னத்தை கொழுக்க வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கலாம். கண்ணன் கரையறுன்ற வெள்ளையாகிறதுக்குள்ள அமைப்புகள் இருக்கலாம். மெலிஞ்சு போனவன் நல்லா கொளுத்து திடமாக வாரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் 51க்கு பிறகு 50 ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 62க்கு பிறகு 60 ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 63 தான், 55க்கு பிறகு 56 தான். அதை ஒரு நாளும் சுருக்கலாம் குறைக்கலாம், அது கூடிக்கொண்டு தான் போகும். அப்போ நாங்கள் சில இயல்புகள் நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இயல்பை புரிஞ்சோமா இருந்தால் உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற வயசாளிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் ஒழுங்காக காதில் எடுத்தீங்கன்றால் ஒவ்வொரு மகளும் உம்மாவை தலைக்கு மேலே வச்சு பார்ப்பீங்க. ஒவ்வொரு மருமகளும் மாமியை அதை விட ஒரு உலகத்தை சொத்து இல்லைன்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு மருமகளும் மாமாவை இதுதான் என்ற சொர்க்கம்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு மகளும் வாப்பாவை இதுதான் என்ற சொர்க்கம்னு நினைப்பீங்க. எப்போ தெரியுமா? இதை நீங்கள் ஒழுங்காக உள்வாங்க. இயல்பில் முதலாவது இயல்பு என்ன தெரியுமா? வமன் நுஅம்மிருஹு, சொல்லுங்க, நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். என்ன சூரா? எல்லாரும் ஓதுற, டெய்லி ஓதுற சூரா பெரும்பாலும் என்ன? சூரா யாசின். வமன் நுஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். நீங்கள் யோசிக்க மாட்டீங்களாப்பா? கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். யாரை நாம் நுஅம்மிருஹு, உங்களோட வயது, வமன் நுஅம்மிருஹு, யாரை நாங்கள் இந்த உலகத்தில் நீண்ட ஒரு காலம் வாழ வைப்போமோ, நுனக்கிசு ஃபில் ஹல்க், அவன் படைப்பின் கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். என்ன அப்படின்டா? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அன்றைக்கு கண்ட ரஸ்மி உஸ்தாத் தான் நான் இன்றைக்கு இல்லை. உடல் கூறு ரீதியாகவும் இல்லை, பேச்சு ரீதியாகவும் இல்லை, தோற்ற ரீதியாகவும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே போக 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 மாறிக்கொண்டு தான் வருவோம். இது அல்லாஹ் சொல்கிறான், வமன் நுஅம்மிருஹு, யாரை நாங்கள் நீண்ட காலம் வாழ வைப்போமோ அவன் படைப்பின் கோலத்தில் உருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மாற்றம் வரும்? பேச்சில் மாற்றம் வரும், நடக்கிறதுல மாற்றம் வரும். முந்தி ஓடி ஆடி விளையாடினவங்க இப்போ ஓடி ஆடி விளையாடலாம். இது டைல் தான் பிடிச்சிக்கிறேன்னு தெரியும், பாத்ரூமில் டைல் தான் பிடிச்சிக்கிறேன்னு தெரியும். கிட்டத்தட்ட 25-30 வருஷம் டைல்லே போனவங்களுக்கு திடீர்னு வந்த நோய் டைலில் நடக்கிறேன்ட பயம். இப்படி இப்படி நடந்து தான் போவீங்க. இதை பார்க்குற பிள்ளைகள் என்ன வாப்பா டைல் தான் நடங்கன்றணும். இது உனக்கு நடங்கன்னு சொல்கிறதுக்கு லேசாக இருக்கும், அவருடைய இடத்துல இருந்து அவருக்கு அது கஷ்டம். அள்ளி தின்னுங்க, எந்த கொட்டி கொட்டி தின்றன்னு சொல்லுவீங்க. நீங்கள் கொட்டி கொட்டி தின்றது நாங்கள் நினைக்கிறோம், அவருக்கு அப்படி தான் தின்னேலும். நாங்கள் இயல்பை புரியணும். அல்லாஹ் சொல்லலாம், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிசு ஃபில் ஹல்க், யாரை நாங்கள் வாழ வைப்போமோ படைப்பில், தோற்றத்தில், உருவத்தில், அமைப்பில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். தத்தி தத்தி நடக்க வேண்டி வரும், பேசப்போக்கில் திக்கி திக்கி பேசுகிற நிலைமை வரும், வார்த்தைகள் தடமாறும், நடக்க இயலா போகும். இங்கே இந்த ஐநக்கு அட்டாச் பாத்ரூம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, உங்களோட உமா வாஷ்ரூம் போகிறா, முந்தி எழுப்பி போனால் வந்தால் எல்லாம் செஞ்சா. ஆனால் இப்போ வாஷ்ரூமுக்கு பெய்த்துட்டு வாரத்துக்கு 40 நிமிஷம் போகுது. அவள் கொமட்டில் உட்காந்து அவள் சுத்தப்படுத்துறதுக்கு 10 நிமிஷம் கூட போகலை. வாஷ்ரூமுக்கு பெய்த்துட்டு வாரத்துக்கு 40 நிமிஷம் போகுது. உங்களோட லைஃப் 24 மணித்தியாலத்தில் தங்கத்தை விட பெருமதியான நிமிஷம் எது தெரியுமா? அந்த 40 நிமிஷம் தான். உங்களோட உம்மாவோடையோ வாப்பாவோடையோ வாஷ்ரூமுக்கு பெய்த்துட்டு வாரத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணின நேரம் இருக்கையா, அதுதான் அன்றைய நாளில் உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது ரிப்பீட் கோடி கொடுத்தாலும் பெற முடியாத பாக்கியம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிற நேரம்,
அதை எங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொல்கிற நேரம் அவன் தான் ஹுவல்லது ஹலக்கக்கும் மின் துராப், அவன் தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். சும்மா மின் நுத்துவா, பிறகு விந்து துளியாக உங்களை ஆக்கினான். சும்மா மின் அலக்கா, விந்து துளிக்கு பிறகு அட்டை பூச்சி போன்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு மாற்றினான். சும்மா யுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு உங்களை குழந்தையாக வெளியாக்கினான். மண்ணிலிருந்து படைச்சி விந்தாக்கி, விந்த அல்லாஹ்தால ஒரு அட்டை பூச்சி போல ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மைக்கு கருவறையில் ஆக்கி குழந்தையாக எல்லாம் வெளியாக்குறான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான், குழந்தையாக வந்ததுக்கு பின்னால் சும்மளித்த பிளவு அசுத்தக்கும். பாருங்க, அந்த குழந்தையாடி வந்ததுக்கு பின்னால் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கிட்டத்தட்ட எங்களுக்கு சுத்தம் செஞ்சுக்குள்ளேலாம் பெம்பஸ் கட்டி தான் வச்சுருந்தாங்க. அம்புடாண்டு சொல்கிறேன், இல்லை அருணா கொடின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில். ஒரு கருப்பு கொடி இதொண்ட கட்டி முன்னலையும் பின்னலையும் இதொண்ட கட்டி வச்ச பிள்ளைக்கு நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு காலம் வேண்டுமா, எனக்கு ஒரு காலம் வேண்டுமா செஞ்சாத. ஏதே எங்களை யூரின் மலசலகள் வெளியில் விடப்படாது அப்படி ஏற்பாடு பண்ணி வச்ச. நல்லா சொல்கிறான், அந்த சின்ன பிள்ளை காலத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பருவத்தை நாங்கள் தாரோம், அசுத்தக்கும் பலமான பருவம். வஜால்னா ஃபௌகக்கும் சபான் ஷிதாதா, உங்களுக்கு மேலால் 7 கடினமானதை வச்சுக்க, 7 வானங்களை வச்சுக்க, தூண் இல்லை. இந்த 7 வானத்துக்கு என்று சொல்ல பாவிச்சோ இங்கெல்லாம் சொல்கிறான், அந்த மாதிரி பலமான ஒரு பருவத்தை உங்களுக்கு நாங்கள் தாரோம். அதை நான் கட்டிலம் பருவம் என்று சொல்லுவோம். கட்டிலம் பருவம். அந்த கட்டிலம் பருவம்ன்றது பெரும்பாலும் ஒரு 12 இருந்து ஒழுங்காக ஆரம்பிக்கும். 10, 11, 12 அப்படி அந்த கட்டிலம் பருவம் மெரிச்சா பேத்து கொண்டிருக்கும். அதுக்கு முன்னுக்கே வரும் சார், அதுலேருந்து இங்கே அப்படியே போகும். இங்கே பாருங்க, அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறான், உங்களை நாங்கள் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தோம். அந்த பலவீனத்துக்கு பின்னால் பெரிய ஒரு பலத்தை உங்களுக்கு தந்தோம். அந்த பலத்துக்கு பின்னால் சுயூஹா ஷைபம் வசுயூபா, அதாவது என்ன ஷைபம் வசுயூஹா, என்ன உங்களோட முடித்து போகிற ஒரு பருவத்தை நான் உங்களுக்கு தாரோம்னு எல்லாம் சொல்கிறான். இங்கே பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் உங்களை பலவீனத்திலிருந்து படைச்சேன்றான். பிறவங்களை பலவீனமாகவே வழிக்கெடுத்தேன்றான். பிறவங்களுக்கு ஒரு பலமான பருவத்தை தந்தேன்னு சொல்கிறான். அந்த பலத்துக்கு பின்னால் பலவீனமான முடிகள் நரைக்கின்ற பருவத்தை தாரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 குர்ஆன் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா, அட்டை பூச்சி போல் ஒட்டிக்கொள்கிற நிலைமையிலிருந்து அவளை குழந்தையாக வெளியாக்கினான். அதுக்கப்புறம் அசுத்துன்னு சொல்ல பலமான பருவத்தை தந்தான். அந்த பலமான பருவத்தை இன்றைக்கு நவீன ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர் எப்படி சொல்லுவாங்க என்றால், பலமான பருவம், முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்கள், சூடேற்றப்பட்ட இரத்தங்கள், நவீன ஆயுதங்கள், சமூகத்தின் முதுகெலும்புகள், மகத்தான வளங்கள், சமூகத்தின் ஜீவநாடிகள், உயிர் துடிப்புள்ளவர்கள், பலமானவர்கள், மகத்தானவர்கள், உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள். எது? இந்த பருவம். யாருடைய தேவையில்லாமல் செல்ஃபாக எல்லாம் செஞ்சு வாழ்கிற பருவம். ஆனால் இதுக்கு முன்னுக்கு இருந்த பருவம் என்ன தெரியுமா? ஏண்ட உம்மா என்ன நாம் வீரிட்டு அழுகின்ற நேரம் அவவாக என்ன தூக்கி நெஞ்சோடு அணைச்சி அமுதூட்டினாலே தவிர என கொண்டுவே தெரியா. உம்மமாருக்கெல்லாம் கொடுத்த அறிவில் ஒன்று என்ன தெரியுமா? இப்போ புள்ள அழுகிறது பசிக்கா ஈக்கேலா, புள்ளைக்கு வயிறு பொறுமலை வகுத்து வழியாயிக்கும். சுபஹானல்லா. அதை எடுத்து புள்ளை தட்டி வெந்தெல்லாம் பூசி வாய்க்கெல்லாம் கொடுத்து அது ஓகே ஆகிடுது. இப்பெல்லாம் போகல, பசியில் அழுகுற. இந்த அறிவெல்லாம் உம்மா கொடுத்தான். ஆனால் ஒரு மாடு கண்டு போடுது. அவன் தான் அவளை பலவீனத்திலிருந்து படைச்ச நல்லா சொல்கிறா பாருங்க. ஒரு மாடு கண்டு போடுது. ஆடு கண்டு போட்டது, குட்டி போட்டதை பார்த்துருப்பீங்க, மாடு கண்டு போட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியோ மாட்டுக்கண்டோ என்ன சாணாக அப்படியே ஆடி எழுப்பி நிற்குது, கண்டிக்கிறீங்களா? அது சும்மா அப்படியே ஆடி நிற்கும். யாரும் சரி பக்கத்தில் இருந்தால் போய் தூக்கிடுற சப்ஜெக்ட் வேறு. நீங்கள் வாரீங்க 7 மணிக்கு வாரீங்க, 5:30 மாடு கண்டு போட்டு வெளியில் வந்து மாடு கண்டு போட்டு. இப்போ என்ன நீங்கள் வரக்குள்ள அந்த கண்டு என்ன செஞ்சுட்டு இருக்குது? தானாக தாயோட மார்பகத்தை தேடி வாய் வச்சு நுழைச்சி குடிச்சு கொண்டிருக்குது. ஆனால் எங்கிட்ட பலவீனம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் அழுத நேரம் உம்மா என்ன தூக்கி நெஞ்சோடு அணைச்சி தந்தாலே தவிர எங்களுக்கு தெரியா. 4 வயசு 5 வயசு வரைக்கும் என்ன டொய்லெட்டு போக தெரியா. இப்போ உள்ள அட்வான்ஸ் ஆகிக்கலும் விளங்குறவங்களுக்கு டொய்லெட்டு போக தெரியா, இல்லை செருப்பை மாற்றி போட்டு போகிற, செருப்பு இல்லாமைக்கு போகிற, உம்மா தான் கழுவி விடணும், இப்படி எல்லாம் இருந்த பலவீனம்.
அந்த பலவீனத்துக்கு பின்னுக்கால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உங்களுக்கு ஒரு பருவத்தை தாரேன், பலமான பருவம். அந்த பருவம் தான் குருத்தோலையும் காஞ்சோலையும் உள்ள பருவம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காஞ்சோலை இப்போ உங்களோட உம்மா வாப்பா, உங்களை சுற்றிக்கிற வயசாளிகள், உம்மம்மா அப்பா, வாப்பப்பா வாப்பம்மா, அவங்க காஞ்சோலை. இப்போ நீங்கள் யார் தெரியுமா? 16, 18, 20, 25, 29, 30 இருக்கக்கூடிய பலமான பருவம். இந்த பருவத்தில் வயதாளிகள் விஷயத்தில் கருணை பிறக்கணும், அன்பு வரணும், இங்கிதம் வரணும், மென்மை வரணும், பரோபார தன்மை வரணும். இவங்கட மேலே நான் கருணை காட்டோன்னு பண்பு வரணும். உங்களுக்கு கொடுமை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவங்களை அன்பாக பார்க்குறேன் தன்மை கொள்கிட்ட வரணும். அந்த தன்மை வர இல்லைன்றால் நான் வயசுக்கு போகிற நேரம் என்ன மேய்ச்சிறதுக்கு என்ன மிஞ்சிறதுக்குள்ளாக்கள் எல்லாம் ஏற்படுத்திடுவான். குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்கிற பாருங்க, சும்மனத்தக்குன்னு சுயூஹா, பிறகு நீங்கள் ஷேக்மாரா போகிற ஒரு பருவத்தை தாரோம், கிழட்டு பருவத்தை தாரோம், ஒரு கிழட்டு பருவத்தை தாரோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ரப் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், மிம்பர் குவத்தில் தஃபம் வஷைபா, பலத்துக்கு பின்னால் பலவீனத்தையும் முடிகள் வெள்ளை வெளையரென்று போகிற பருவத்தை நாங்கள் தாரோம்ன்றது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறது நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் பார்க்கணும் என்னென்னா, இந்த முதுமையை எட்டியவர்கள் அவங்களுக்கு சில இயல்பு அளிக்கிற விளங்கிக்கோங்க. முதுமையை தொட்டவர்களுக்குன்னு சில இயல்பு அளிக்கிற என்ன தெரியுமா? அவங்கள பொறுத்த மட்டுக்கும் அவங்க டிமென்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயால் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் டிமென்சியா கொஞ்சம் அடித்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும். இந்த டிமென்சியான்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், அதாவது ஞாபக மறதி. இதை ஞாபக மறதி. இது எப்படின்னா வைங்க, உங்களோட வாப்பா உங்களோட வீட்டில் இருக்கிறாரு, நீங்கள் தான் வாப்பா பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட வாப்பா நல்ல யங் ஆகிக்கிறார், 70 வயசு. 70 வயசுனாலும் நடப்பார், தின்னுவார், குடிப்பார், அவர் வேலை வெட்டி எல்லாம் செஞ்சுக்கார், பைக் கொண்டு இருக்குது, அவர் ஓட்டுவார், சும்மா நல்லா நீட்டாக இருக்கிறார், 70 வயசு. ஆனால் இவருக்கு இயல்பிலே வயசு போக போக டிமென்சியா வந்துடும், ஞாபக மறதி, மூளை மரணித்து போகுதல், ஞாபகம் இல்லா போகிற. இப்போ என்னண்டா, இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறீங்க, உங்களோட பிள்ளைய, அவரோட பேர பிள்ளைய டெய்லி நேசரி கூப்பிட்டு போகிற இது அவரோட வேலை. 8 மணி குறவை துட்டுற 11:30 பிள்ளைய கூட்டிகிட்டு வர. ஒரு நாள் 11:45 ஷேட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு டிவியை போட்டு பார்த்துக்கிறீங்க. 12 மணி புள்ள வரல, நீங்கள் வாரீங்க, பாப்பா டிவியை போட்டு பார்த்துக்கொண்டு உங்களுக்கு பெரிய ஒரு பையன் அப்படி கோவம் கொண்டு வரும். இந்த மனுஷன் இப்படி பாப்பா பிள்ளைய கூப்பிட்டு வரலையா? வந்த மகன் விளையாடி கொடுக்குறாங்க பாரு. நீங்கள் அங்கே எல்லாம் பார்க்குறீங்க, காணலை. கத்தி 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 பக்கத்துல எல்லாம் பார்க்குறீங்க, எங்கேயுமே காணலை. 12:15 11:30 ஸ்கூல் விட்டு 45 நிமிஷம் போயாச்சு. ஷூட் ஆகிக்கொண்டு வாரீங்க. மகள் நான் கூட்டுக்குன்னு வந்தம்மா, விட்டுட்டு போனோம்மா. நீங்கள் வாப்பா சொல்கிறாரு, ஸ்கூல் கோல் போட்டுறீங்க. டீச்சர் சொல்கிறா புள்ள அழுது இது தூங்கிட்டு புள்ளன்ற. இப்போ அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம் நீங்கள் யோசிங்க. அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்? சில இடங்களில் இந்த கோழி ஃபார்மில் தண்ணி வைக்கிற பொறுப்பு வாப்பா கொடுத்தான். கோழிகள் வளர்க்குற ஏரியான்னு வைங்க, கோழி ஃபார்மில் தண்ணியை வைக்கிற பொறுப்பு வாப்பாக்கு, முட்டை எடுக்கிற பொறுப்பு வாப்பாக்கு. சும்மா தண்டச்சோறு திட்டிருக்கிறதான இந்த வேலையை செய்யுங்க, அப்படி ஸ்டைலில் பேசுவாங்க. தண்டச்சோறு நீ இன்றைக்கு பிடிக்கிறதுக்கு யார் காரணம் மறந்துடுவாங்க. தண்டச்சோறு சும்மா திண்டு இருக்கிறது தானே. இந்த ஆட்டை கட்டிக்கோங்க, மாட்டை கட்டிக்கோங்க, வயலில் போய்ட்டு வரம்பு கொஞ்சம் வெட்டி இதுக்கும் வெட்டிட்டு வாங்க, அங்கிட்டு போனால் கொஞ்சம் என்ன அந்த முட்டைகள் எடுத்துக்கோங்க, தீனை வச்சுடுங்க. இதில் ஒரு நாள் இந்த மனுஷன் தீன் வைக்கிறதுக்கு டிமென்சியா உண்மையில மறந்துடுறாரு, வளமையாக செய்கிறவர். இப்போ மகன் என்ன விளங்கணும்? வாப்பாக்கு ஞாபக மறதி இருக்குது, ஆல்ரெடி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இவர் மனுஷரை முன்னுக்கு வச்சு தண்டச்சோறு சும்மா இருக்கிறது தானே, உங்களுக்கு இது பெரிய வேலையா? இந்த ஒரு வசனம் அவரை பெற்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி அந்த மனுஷன் மனசுக்கு எப்படிக்கும்? ஒரு பயங்கரமான ஒரு வேதனையாயிக்கும், அது தாங்க இல்லாத ஒரு கவலையாயிக்கும். இதில் நாங்கள் விளங்கணும் என்னென்றால், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சும்மா சொல்லலை. நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் நடக்கிறோம், ரிவர்ஸில் என்ற பிள்ளையாளோட பிள்ளையால நாங்கள் அதை பெற்றே தீருவோம். இது உலக மரபு, அல்லாஹ் அப்படி தான் வச்சுக்கிறேன். இந்த பதிவு எங்கள்கிட்ட இருக்கணும். ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கணும் என்று சொன்னால், உங்களுக்கு பார்க்கணும் என்று சொன்னால், அதாவது இன்றைக்கு பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் ஒன்று என்ன தெரியுமா?
சலாம் கொடுத்துட்டு பின்னுக்கா நாங்கள் ஓதுற துவாக்கள் ஒட்டப்பட்டிக்கு பாருங்க. அவள் ஒரு இடத்துல வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உமர். என்ன அப்படின்டா, யா அல்லாஹ் தள்ளாடு முதுமை பருவத்துக்கு இன்னமொத்தர் என்ன வந்து தூக்கி பெரட்டி அலைஞ்சி ஏண்ட மலசலவு பாதைகளை நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல ரப்பே, கழுவி துப்புரவாக்கி தூக்கி பெரட்டுற அளவுக்கு என்ன வாழ வச்சிடாதேன்ற ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பின்னாலே கேட்ட துவாக்கள் உண்டு. அது என்னதான் சொன்னாலும் மூக்கால் போடுவாங்க, மோத்தால் போடுவாங்க, மோச்சலிச்சு போவாங்க. ஒரு வெறுப்பு. சில பேர் வாப்பா எப்படா மவுத்தா போறேன்னு நினைச்சு கொண்டு ஹிதுமத் செய்கிற, உம்மா எப்படா மவுத்தா போறேன்னு மனசுக்குள்ள நினைச்சு கொண்டே வேலை வெட்டி செஞ்சு கொடுக்குற. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் பாக்கியசாலி யார் என்றால் அவன் தான் பாக்கியசாலி. ஏண்ட உம்மக்காக, ஏண்ட வாப்பக்காக, ஏண்டு வீட்டில் வயசாளிகளுக்காக நான் நேரம் கொடுக்கணும் நினைக்கிறதுக்கு தானே, அது மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு பாக்கியம் சொன்னால் உண்மையிலே எங்கட சின்ன காலம் எப்படி ஏண்ட உண்மை இல்லாமல் எனக்கு வாஷ்ரூமுக்கு போக இயலாதோ, எப்படி ஏண்ட உண்மை இல்லாமல் எனக்கு ரோட்டை மாற இயலாவோ, எப்படி என்ற உண்மை இல்லாமல் அவட விரலை பிடிக்காமல் வீட்டுக்குள்ளே கூட நடக்க இயலாவோ, அதே மாதிரி தான் என்னோட வாழக்கூடிய என் உம்மவோ வாப்பவோ என் அப்பவோ சாச்சவோ பெரியப்போ யாரோ மனித நேயம்ன்றது அதுதான். மனிதாபிமான முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காஃபிரா தான் இருந்துட்டு போட்டும். மனிதாபிமான மனித நேயம் இஸ்லாத்தோட ஊறிப்போனுண்டு. அவன் சிங்களவன் தானே தமிழன் தானே அப்படி பார்க்காத, மனிதன் ஈரப்பித்து உள்ளவன், உணர்வு உள்ளவன், அந்த ரீதியில் பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், வயதில் முதிர்ந்து பேசிட்டாங்கன்னு சொன்னால், நான் குழந்தையாக இருக்கிற நேரம் எப்படி ஏண்ட உம்மோட தயவு இல்லாமல் எனக்கு வாழ இயலாதோ அதே மாதிரி தான் என்ன பெற்றவங்க வீட்டுக்குள்ளே வயசாலியாக பேத்துட்டால் அவங்களுக்கு இயல்பிலே பயநோய் வந்து அச்ச நோய் ஒன்று வந்துடும். உங்களை விடவே மாட்டாங்க. எங்கே போகிறனா நீ என்னோட இரு என்னோட இரு என்னோட இரு. இப்போ என்ன தெரியுமா, மரணப்பயம் உண்டு, அது வந்துடும். அந்த வயசு போக இயல்பிலே வர நோய், அது டிமென்சியா மாதிரி ஒன்று தான். அது மரணப்பயம் வந்துடும். நீங்கள் யார் எங்கே போகிறனாலும் விடவே மாட்டாங்க. ராவை படிக்கிறேன்னா உங்களை பக்கத்தில் போட்டுக்கொள்ளவே நினைப்பாங்க, லைட்டை போட்டு வச்சுக்கொண்டு தான் படுப்பாங்க. ஒரே தூக்கமே ஒரே பிறண்டு உருண்டு கொண்டு உழைத்து கொண்டே இருப்பாங்க. இது என்னென்னா வயசு போகப்போ அப்படி வந்துடும், தூக்கம் போகாது. இதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க, கவுன்சிலர்கிட்ட போவீங்க, சைக்காஸ்டில் போவீங்க, மருந்தை தருவாங்க, தூங்குறது மருந்தை கொடுக்கணும், எளிமையான ஒரு வகையான பயத்தில் ஒரு பீதியில் தான் இருப்பாங்க. இது வரும். இந்த நேரங்கள் எல்லாம் கனிவு மிக முக்கியம், பணிவு மிக முக்கியம், அன்பு மிக முக்கியம். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே இன்றைக்கு உம்மா வாப்பான்ற வயசாளிகளை கவனிக்காமல் விட்டதால் நடு ரோட்டில் வாப்பா பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். உம்மா சட்டிப்பானை அங்கோப்ப கழுவி கொண்டிருக்கிறார். மகனுக்கிட்ட வந்து சொன்னால், உஸ்தாத் அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லோரும் பார்க்குறதான், எங்களோட பாப்பாவுக்கு சுகர், நாங்கள் சல்லி கொடுக்குறல்ல, ஏண்டா வீட்டில் கணக்காக சீனி போட்டு தான் டீயை கொடுக்குறேன். அவருக்கு டீ கொஞ்சம் நல்லா நாக்கு பட குடிக்கணும் மட்டும் சல்லி எடுத்து அங்கே கடையை வைத்து குடிக்கிறதுக்காக வாங்குற. இதில் என்னண்டா அது உண்மையாக போய் ரெண்டாவது நிறைய பேர் சுயமரியாதை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி கௌரவத்துக்காக போய் சொல்கிற கிளம்பிக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, வயசு போக போக அவங்களோட தேவைகள் வித்தியாசமான சின்ன பிள்ளை தேவையாக வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு என்னடா வாப்பா இந்த 63 வயசு மனுஷனுக்கு சாக்லேட் கேட்குதா நீங்கள் நினைப்பீங்க, அவங்களுக்கு அதுதான் கேட்குது. விஞ்ஞானம் ஆய்வு என்ன சொல்லு தெரியுமா, நாக்கில் இருக்கிற களங்கள் படிப்படியாக தன்மைகளை குறைத்து வந்து இனிப்பு உணர்கிற தன்மை மட்டும் கூட இருக்கும். சீனியை போட்டு திம்பாங்க, கலோட சீனி போத்தில் வந்து சீனி போத்தில் எடுத்து தின்னுருப்பாங்க, டொஃபியில் தின்னுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நான் கொண்டு யோசிக்கணும் தெரியுமா, வயசு போக 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 அவங்க எங்களுக்கு தொந்தரவாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு உண்மை மாதிரி தான். ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேனே, யார் பாக்கியசாலியும் எனக்கு தெரியா. இப்படி பாருங்க, அதாவது எங்களுக்கு ஒரு காலம் எங்கட உம்மா வாப்பா அவங்கள வச்சே பேசுவோம். எங்கட உம்மா வாப்பா எங்களுக்கு சரியான இன்பம் சந்தோஷம். எதை சரி உம்மா மம்மி நான் இப்படி செய்ய போகிறேன், மம்மி நான் இப்படி டடா இப்படி செய்ய போகிறேன், டடா இப்படி செய்ய போகிறேன், டடா இந்த கோர்ஸ் செய்யணும், மம்மி இந்த கோர்ஸ் செய்யணும். வாப்பா உம்மா வச்சு தான் பேசுகிறேன். ஏய் அவன் கோர்ஸ் ஒன்று செய்யணுமா, அப்பா என்ன கோர்ஸ் சொல்கிற பைத்தியமா நினச்சி பார்க்கணுமா, 30,000 ரூபா, அண்டா இன்றைக்கு 3 லட்சம் ரூபா, 30,000 ரூபா. எனக்கு மதரசா கட்டினா 350 ரூபா, நினைச்சா சிரிப்பீங்க.
என் பிள்ளைக்கு நாய் பார்க்குறது 15,000 ரூபா. 350 ரூபா என்ன 350 ரூபா தான் எனக்கு கடைசி 50 ரூபா கூட்டினேன் 350 ரூபா. ஆனால் இன்றைக்கு அது 30,000 ரூபாயோட பெருமதி. அன்றைக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உண்மை வார வாப்பட்ட வந்து கோர்ஸ் ஒன்று செய்யணுமாமன்ட்டு சொல்கிற. என்ன கோர்ஸ்? என்கிட்ட ஒரு கோர்ஸாமப்பா அப்படின்றதோட இன்னம்மா தின்றது பண்ணுற பாடே பெரும்பாடு. மூத்தவர் வேறு படித்து கொண்டிருக்கிறாள். இல்லை ஆசைப்பட சரி சரியா படிக்க சொல்லு. ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு வகையில் எப்படியும் எங்களை படிக்க வச்சாங்க. இன்றைக்கு நீ சுற்றுற கதிரையில் உட்காந்து ஏசி போட்ட ரூமில் உட்காந்து ஸோ அப்படி சுற்றி இப்படி சுற்றி சும்மா அப்படி போட்டு இப்படி போட்டு சும்மா நீ ஒரு லெவலில் நிற்கிற பாரு. இதுக்கு பின்னிக்கால் இருக்கிறது உண்ட வாப்பட உம்மட உதிரங் ரத்தம் வியர்வை இதை மறந்துட்டோம். அநேகமானவங்க அல்லாஹ் அருள் சிலர் தவிர பெரும்பான்மையானவங்க இதை விட்டுட்டாங்க. அந்த சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. வயசு போனதுக்கு பின்னுக்கால எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்கள மறந்தாச்சு. அன்றைக்கு அவங்கள்ட்ட பேசுறது இன்பம் சந்தோஷம். அன்றைக்கு அவங்கள்ட்ட பேசுறது சரியான சந்தோஷம். அப்படி மகிழ்ச்சி மனசுக்கு. உங்கள்கிட்ட போகிறது உட்கார்றது வாப்பட்ட போகிறது உட்கார்றது தலையை தடாவுறது பேசுறது. காலம் போக 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 காஞ்சோலையாக பேத்து கொண்டே இருக்குது. குருத்தோலை நின்று கொண்டிருக்குது. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? காலம் போக போக இவங்களுக்கு அவங்க சுமையாக போகிறாங்க. இன்பமாக பேசி கோசுகள் முடித்தவங்க, இன்பமாக பேசி 1000 வேலைகளை வாங்கி கொண்டவங்க இப்போ அவங்கள பார்க்குறதே துன்பமாக தான் பார்க்குற. வைஃபோட கொஞ்சம் வழியில் புகையலாம், புள்ள வண்டியோட கொஞ்சம் வழியில் புகையலாம். இந்த நேரத்தில் யோசிக்கிறேன்னு தெரியுமா? எப்படா இவர் மண்டே போடுவார், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக போகலாம். இப்படி சொல்கிறவங்க நான் பார்த்திக்கிறேன். என்ன செய்ய உஸ்தாத்? பொம்பளையோட ஒரு பயணம் போகிறதுக்கா புள்ளோட போகிறதுக்கா ஏலவே உம்மா அப்பா வச்சு கொண்டு தாத்தா பொறுப்பெடுக்கிறோம் இல்லை, தங்கச்சி பொறுப்பெடுக்கிறோம் இல்லை, நானை பொறுப்பெடுக்கிறோம். நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். நீ மாட்டல்ல. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நீ தான் பாக்கியசாலி. நீ தான் பாக்கியசாலி. எல்லாருக்கும் கிடைக்காது. நான் இப்போ ஒவ்வொரு செகண்ட் நான் அழுகுறோன்னு நினைச்சேன். என்ன சொல்லுவோம்? என்ன வாப்பா நான் ப்ரோக்ராம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வரேன். வாப்பா கீழே உட்காந்துட்டு இருப்பார். டெய்லி பயான் இங்கே அறிஞ்சு பயான் அங்கே போனால் தான் எங்கள்கிட்ட வாழ்க்கை ஓடணும். வரக்குள்ளே கொஞ்சம் வாய வாப்பா வாப்பா டைம் நான் வந்து பேசுகிறேன்ட்டு போனால் வரக்குள்ள ஒரு தூக்கம். நாங்கள் நேரம் ஒதுக்கல தெரியுமா? நான் இப்போ ஒவ்வொரு செகண்ட் நினச்சா கத்தி சில தண்ணியை அழுதுடுவேன். என்ன தெரியுமா? எல்லா கோசையும் முட்டுட்டு அவங்களோடே இருந்திருக்கப்படாதா? உட்காந்து பேசிக்கொண்டே இருந்திருக்கப்படாதா? பேசினாலே துவா தான், கேட்குறதே துவா தான், எப்போ பார்த்தாலும் துவா தான். அந்த துவாகள் நிறைய கிடச்சிக்கணும். இப்போ கத்தி அழுதும் வேலை இல்லை, கற்பனை பண்ணியும் வேலை இல்லை. இழந்ததுக்கு பின்னால் நினச்சி பார்க்கவும் வேலை. இந்த பள்ளி கட்டுறதுக்கு முன்னால் அங்கே இருக்கிற டைமில் ஒருத்தர் வாராரு. உஸ்தாத் உம்மை மகுத்தா போனேன். நான் 2ஆம் மகுத்து ஆல்ரெடி உம்மக்கு மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தேன். உம்மை மகுத்தா போனதோடு உஸ்தாத் 2 கால் பெருவிரலையும் சேர்த்து கண்ணுழு குத்தி உம்மா என்னை மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்டேன்டாரு. நான் மறுபடிய திருப்பி சொல்லுங்க. உம்மை மகுத்தா போன உஸ்தாத் மகுத்தா போனதோட கால் விரல் 2 சேர்த்து கண்ணில் குத்தி உம்மா மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்டான். இவர் எப்போ கேட்ட சொல்லுங்க? மகுத்தா போனதுக்கு பின்னால் கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் இல்லை. நான் சொல்கிறேன் என்னண்டா, நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் வயோதிபர்களாக உம்மாவாக இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், மாமியாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், சாச்சாவாக இருக்கட்டும், பெரியப்பா இருக்கட்டும், பக்கத்து ஒத்தராக இருக்கட்டும், ஒரு தெருவில் ஒத்தராக இருக்கட்டும், அவரை பார்க்குறது ஒரு இபாதாவாக நினைங்க, அது ஒரு வணக்கமாக, ஒரு பாக்கியமாக நினைங்க. சில நேரங்களில் வீடுகளில் கணக்கெடுக்கப்படாத ஒத்தராக இருப்பார். உங்களோட கண்ணுக்கெல்லாம் வச்சு உங்களுக்கு சோதனை எல்லாம் வச்சுக்கிறான். அவங்கள நீங்கள் நெருங்குங்க. அந்த மக்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன் ஒரு செய்தி சொன்னவங்களுக்கு தெரியுமா? சுப்ஹான் அல்லாஹ் எப்படி சொன்னான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வகதா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா ஐயா, அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கப்படாதுன்னு அல்லாஹ் கலா எழுதிட்டான். கலாண்டான்னு தெரியுமா? தீர்ப்பளிச்சா ஒன்று செய்யலாம். 5 நேரம் தொழணும், அடி சீல் குத்தியாச்சு. ரமலாமா நோபு நோக்கணும், அல்லாஹ் எழுதியாச்சு. உன்னோட லைஃப் இப்படி தான் கதிர் எழுதியாச்சு. கலாரம் அல்லாஹ் கலா எழுதிட்டான், தீர்மானிச்சான், சீல் குத்திட்டான். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கப்படாது. குர்ஆனில் இபாதத்தோடு ஜாயின் பண்ணப்பட்ட ஒரே ஒரு வணக்கம் என்ன தெரியுமா? என்ன இருக்கும்? அதாவது அல்லாஹ்வை தக்பீர் கட்டி தொழுறதோட தௌஹீதோட இணைக்கப்பட்ட ஒரே ஒரு வணக்கம். 6666 வசனங்களை பிரட்டி பாருங்க. ஒரே ஒரு வணக்கம், வபில் வாலிதைன் இஹ்சானா, இபாதத்தோடு சேர்க்கப்பட்டது, தௌஹீதோடு சேர்க்கப்பட்டது. அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கப்படாது தௌஹீத். தௌஹீதோடு அல்லாஹ் சேர்த்து சொன்னது வபில் வாலிதைன் இஹ்சானா, உம்மா வாப்பாக்கு நல்ல பிள்ளையாக நடந்துக்கும் சொல்லிட்டு
இம்மா எவ்வளவு இந்த கிபர் அஹதுமா கிலாகுமா, உனக்கிட்ட உண்ட உம்மாவோ வாப்பாவோ கிழட்டு பருவத்தை அடைந்தால் அதுமா ரெண்டு பேரும் ஒத்துரும். பலா தக்குல்லகுமா உஃபின், சீ என்றும் சொல்ல வேண்டாம். வலா தன்னிருமா, விரட்டவும் வேணாம். வக்குல்லகுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை சொல்லு. வக்ஃபித் தஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பணிவுண்ட ரெக்கே தாழ்த்தி கொடு. வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, பணிவு என்ற ரெக்கே தாழ்த்தி கொடுண்டா என்ன அர்த்தம்? வயசு போக போக என் புள்ள என்னோட அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிற தன்மை கூடவே இருக்கும், அதிகமாகவே வரும். இந்த கவுன்சிலிங் படிக்கிற டைமில் ட்ரிப் கூட்டு போவாங்க. ட்ரிப் கொண்டு போனேன், அதுக்கு பிறகு ட்ரிப் கொண்டு போனேன். முதியோர் இல்லம் காட்டி கொடுக்கப்படாது. முஸ்லிம் இஸ்லாமியர்களோட முதியோர் இல்லம் கம்பா டிஸ்ட்ரிக்டில் போயாச்சு. பேய்த்துட்டு வந்தால் எல்லாரும் அழுது. அப்போ எனக்கு ஒரு ஸ்பீச் போட்டு எனக்கு ஸ்பீச்சே பண்ணிக்கிறேன், நானும் அழுதுட்டேன். எல்லாருமே அழுது. போன அவ்வளோ கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அழுது அந்த காட்சிகளை பார்த்து. அவ்வளோ முஸ்லீம்கள். உள்ளு போக்கில் ஒரு உம்மா குளித்து தலையில் தண்ணி சொட்ட சொட்ட புடவையை போட்டுக்கொண்டு பேக்கெல்லாம் ரெடியாக்கி வச்சுக்கொண்டு, எந்த புள்ள வாரு நான் இன்றைக்கு போகிறேன், எந்த புள்ள வாரு நான் இன்றை கூட்டுக்கு போகிறேன், எந்த புள்ள வாரு நான் இன்றை கூட்டுக்கு போகிறேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் நாங்களும் சரி இன்றைக்கு மகன் வார போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசி உள்ளுக்கு போயாச்சு. இப்போ எனக்கு போனாலும் என்ட சிந்தனை, அவன் பேசுகிற ஸ்டைலு என்ட சிந்தனை இங்கே தான் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பார்க்குற மூடில் நான் இல்லை. பிறகு நான் அவனை பக்கத்தில் இருந்த அந்த ஓட அவகிட்ட கேட்டேன், சிஸ்டர் உம்மை வார போடம், இந்த மகன் வார போடம். இல்லை துரை, ஒவ்வொரு நாளும் காலையில் குளித்து பேக் எடுத்து ரெடியாகிக்கொண்டு வந்து உட்காந்து நின்றுண்டு என் புள்ள வாரன்னு சொல்கிறது வழக்கம். ஒரு நாளும் புள்ளைகள் வந்ததில்லை, அக்கௌண்ட்டுக்கு சல்லி மட்டும் விழுது, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதை கவலையில் பல இடங்களில் சொல்லி ஏண்ட கவலையை ஆற்றி கொண்டு பயானுகளில் சொன்னேன்னா, ஒரு நான் பேத்து ஒரு கோல் ஒன்று வருது. அந்த மௌலவி அந்த அந்த முதியோர் இல்லத்தில் நம்பருக்கும் தருவீங்களான்னு நான் டக்குன்னு நினச்சேன். இதை ஹெல்ப் பண்ண போகிறாங்க, என்ன போகிறாங்க சும்மா போகல. சாப்பாடு இப்போ நாங்களாம் சாப்பாடு ஆக்கி எடுத்துக்கிட்டு தான் போனோம், எல்லோரும் சாப்பாடு ஆக்கி எடுத்துன்னு தான் போனோம். நான் அப்படி நோக்கத்தில் என்ன செய்தி இல்லை, எங்களோட சாச்சாவை கொஞ்சம் போட்டுறதுக்கு வந்துச்சு கோவம். எனக்கு வெயிடாக போனோட கட் பண்ணினேன். அதோடு நினச்சி யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே படாதுன்னு நினச்சேன். ஒரு சமூகம் எங்கடா ஒருத்தன் வயசுக்கு போகிற அவனுக்கு வந்து தள்ளி விட்டுறதுக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கு. அட ஒன்றை எங்கே வந்து தள்ளுவானாய்க்கும், நீ பெத்த புள்ள ஒன்று எங்கே வந்து போடுவானாய்க்கும். எல்லாம் பார்வைங்க சமூகம் போகிற போக்கும். நான் இது உண்மையில கவலையில் பேசுகிறேன். என்னண்டா இந்த கவுன்சிலிங் வார வயசாளிகள் சாகத்தான் ரெடியாக வராங்கப்பா. எனக்கு மவுத்து வேணும், நான் மவுத்தாகணும். எல்லாம் சொல்கிறான் உங்களோட சொர்க்கம் என்ற சொர்க்கமே தெரியுமா, என்ற உம்மா வாப்பா, உங்களோட உம்மா உங்களோட வாப்பா. ஜிஹாதுக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வந்தேன், அல்லாஹ்வோட தூதர் அனுமதி கொடுத்து கொண்டிருந்தேன். ஒருத்தருக்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட ஹையும் வாலிதா, உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிற கிலாகுமா, ரெண்டு பேரும் ஹயாத்தோட இருக்கிறேன். ஃபஃபீமா ஃபஜாயித், விட்டு போ அந்த ரெண்டு பேரும் ஜிஹாது செய். என்ன அப்படின்டா, நான் போர்க்களத்துக்கு போன ஒரு வெட்டோட நான் ஷஹீத், ஒரு குத்தோட ஷஹீத். அடுத்த செகண்ட் என்ற ரூஹோ ஒரு பச்சை பறவையில் ஊதப்பட்டு சொர்க்கத்துக்கு அடிகளை புசிச்சு கொண்டிருக்கிற கியாமம் வரைக்கும். இது முஜாஹிதுக்கு மட்டும் உள்ள சிறப்பே. ஆனால் இங்கே என்ன நடக்குது, வீட்டு பேர் ஜிஹாது செய்யணும். என்ன அர்த்தம், உம்மா பார்த்தாலும் குத்த, பாப்பா பார்த்தாலும் குத்த. என்னடா இது, அந்த ஜிஹாது பெரிய ஜிஹாத், சின்ன ஜிஹாத் அல்ல. அவங்களோட மனசு கோணாமல் நடக்கணும், அவங்களோட உள்ளங்க புண்படாமல் நடக்கணும். அவங்க எதை விரும்புவாங்க, எதை வெறுப்பாங்க, இந்த இதில் செய்யவானதை செய்வாங்க, செய்யுங்கிறத செய்ய மாட்டாங்க, டீசென்ட் இல்லாமல் நடப்பாங்க, அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடப்பாங்க. என்ன வெத்தில் பார்க்க சுஸ்துன்னு துப்பிடுவாங்க, டைலில் அங்கிட்டு போன டாய்லெட்டுக்கு போனால் அது ஜனாவே கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே சகிக்கிற பெரிய ஜிஹாத். நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஏண்ட சொர்க்கத்தை நான் வீட்டுக்குள்ளே வச்சு இழந்திரப்படான்னு யோசிக்கணும். எனக்குள்ள சுவனத்தை வீட்டுக்குள்ளே வச்சு நான் இழந்திரப்படாதுன்றதை நான் யோசிக்கணும். கவுன்சிலிங் சொல்கிறேன் தானே. பாருங்கள், இந்த சமூகம் உம்மாவையும் பாப்பாவையும் கடைசி வரைக்கும் ஒரே ரூமில் வச்சு பார்க்குறத சந்தோஷம் பார்க்கணும் தெரியுமா. ஏண்ட உம்மா ஏண்ட பாப்பா ஏண்ட வீட்டில் ஏண்ட கண்மனுக்கு ரெண்டு பேரும் எங்களை பெத்த காலத்து எப்படி சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே சந்தோஷத்தில் இருக்கோன்னு பார்க்கணும். கேடுகட்டு இந்த சமூகம் என்ன தெரியுமா செய்து, உம்மாவை தாத்தா வீட்டில் பீப்போட கழுவுறதுக்கு, சாப்பாடு சமைக்கிறதுக்கு, வேலை வெட்டி செய்கிறதுக்கு தாத்தா புள்ள கிடச்சிக்கிற தாத்தா வீட்டில் உம்மை பைத்திரி.
பாப்பாவை தம்பி வீட்டில் கோழிப்பாம் பார்க்குறதுக்கு, வயலுக்கு போகிறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு, நேசரிக்கு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, அந்த வேலை அதுக்கு அவங்க வந்து வச்சு வச்சுக்கிறேன். உதாரணமாக உம்மை திஹாரியில் வாப்பா காட்டோ வீட்டையில் 2 பேர் 2 துருவங்களாக பிரிச்சாச்சு. உம்மோட மயட்டு செய்தி கேள்விப்பட்டதோட வாப்பா தலையை மண்டையை உடச்சு உருண்டு பேரண்டு ஓட்டி போய்த்து ஆட்டை பிடிக்கும் சல்லியில் ஏதோ ஒன்றை பிடிச்சி கூட ஓட்டி போய் தங்குற ஏண்ட தங்க மகத்தா போய் தலை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே மரணித்தார் சொல்லுங்க பார்ப்போம். எங்கே மகத்தா போன? ஆயிஷா நாயிட மடியில். ஏண்ட இந்த இடத்துக்கும் விடையில் நபிகளார் தலை வைத்து மரணித்தார்கள். இது எதை காட்டி தெரியுமா? உங்களோட உம்மாவோ ஏண்ட உம்மாவோ, உங்களோட வாப்போ ஏண்ட வாப்போ பிரிஞ்சு வாழ்றதுக்கு வந்தவங்க அல்ல. அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு ரூமில் ஒரு இடத்துல வாழ்றதுக்கு வந்தவங்க. சாகோன்னு பாருன்னு சொன்னேன், சும்மா சொல்லலை. பாருங்க, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அது இதுன்ட்டு எதையோ எல்லாம் படித்து தராங்க, எதையோ சொல்கிறாங்க. மார்க்கத்துள்ளுக்கு எல்லாத்துக்கும் மருந்துங்க. கவுன்சிலர் பெருசாக ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒருத்தண்ட தத்துவம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எந்த தத்துவத்தை பற்றி பேசுவேன் வாரது எல்லாமே குர்ஆன் ஹதீஸை தான் வச்சு அனுப்புகிறேன். கவுன்சிலிங்கிட்ட ஒன்று அல்லாட மார்க்கம் தான் கவுன்சிலிங், அதை விட பெருசு ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள், இன்றைக்கு சர்வசாதாரணமாக உம்மா வாப்பாக்களை பிரித்து வைக்குது சமூகம். வெளியால் பிரிக்கல, பெத்த புள்ள பிரிக்குது. 2 பேர் 2 துருவங்க 2 தொங்கலில் மாற்றி வச்சாச்சு. அப்படித்தான் இருக்கணும். தற்செயலாக உம்மாக்கு வாப்பாக்கு ஒரு ரூம் கொடுத்திருந்தால் ஒரு நியதி என்ன தெரியுமா? கேட்டின் எல்லாம் அகல திறக்கப்படணும், கதவெல்லாம் திறக்கப்படணும், ஜன்னலெல்லாம் திறக்கப்படணும். ரோட்டுக்கு ஹோலுக்கு 2 பேர் விளங்குற மாதிரி உட்கார்ந்திக்கணும். சும்மாவான ஜன்னல்கள் மூடப்பட்டு, கதவுகள் தாளிடப்பட்டு, கேட்டினெல்லாம் மூடி இருந்தால் வெளியில் பேசுகிறல்ல, உள்ளுக்குள்ள மகனும் மகளும், நானும் தம்பியும் பேசிக்கொள்கிறான், தம்பியும் தங்கச்சி தாத்தம் பேசிக்கொள்கிறான். என்ன விட்ட புள்ளே கிடச்சிடும். அடே, அவன் ஹலாலா முடித்த மனைவியை, மகர் கொடுத்து முடித்த மனைவியை தொடையலாம், அணைக்கலாம், முத்தமிடலாம், பேசலான்னா நீ என்ன பிள்ளை? இவங்களை நீ பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியமாக்க, நீ அபாக்கியம் துர்ப்பாக்கியமான நீ. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல் மகா கெட்டவன் நீயா தனைக்கிறாய். இது இந்த உலகத்தில் நடக்கு, சர்வசாதாரணமாக நடக்குது. நான் ஒரு இடத்துக்கு போய் பயா முடிய ஒருத்தர் அவரை விட்டு சாப்பாட்டு கூட்டு போனார். ஹசரத், இந்த வீடு அந்த வீடு அந்த வீடு இதெல்லாம் என்னோடய வாப்பை இடையிலுக்கு கட்டி தந்தது. என்னை மகரும் வாப்பா தான் தேடி தந்தார். எல்லாம் வாப்பா தான் செஞ்சார். வாப்பா மகத்தான் போய்த்தார். வாப்போட பிஸ்னஸ் நான் அதே தான் செய்கிற மொழவி. உப்பு நீ நேர்மையாக அளப்பார், என்னோட பாப்பா நிறுப்பார். 1 கிலோன்னு 1 கிலோ அப்படி நிறுத்தி சொப்பின் பேக்கில் போட்டுக்கொண்டு 2 கையில் இப்படி தூக்கிக்கொண்டு உப்பு 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 உப்புன்னு விற்று தான் இவ்வளோத்தையும் கட்டினார். நான் அடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? இவ்வளோத்தையும் செஞ்சு தான் ஓண்ட வாப்பாடுக்கு மகரையும் தந்து, என்ன மககெதர இப்போ பழைய ஊட்டையும் தந்து உன்னை விட்டத்துக்கு பின்னால் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் கடைசி வரைக்கும் என்னை கடைசி பிள்ளைட்டு இருக்கோன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் வந்தவள் சுருட்டி எடுத்துக்கொண்டு சர்வசாதாரணமாக செகண்டில் பிரித்து எடுத்துக்கொண்டு போய்த்திடுறார். இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. திகாரி விதி விலக்கும் இல்லை. வேறு நாடு வேர்ல்டு உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கத்தான் சரி. இதுக்கு என்ன தீர்வு? நாங்கள் மார்க்கத்தை படித்தவங்க வகையில், நாங்கள் குர்ஆனை படித்தவங்க வகையில் நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் வாரார், ஆயிஷா நாயுடு தம்பி வாராரு. ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்குறாங்க? ஆயிஷா நாய்க்கு விளங்குது. இவர் என்னத்தை பார்க்குறாரு? மிஸ்வாக்கு குச்சியை பார்க்குறேன்னு விளங்குது. எடுத்தாங்க, ஆயிஷா நாய் எடுத்து சப்பி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே பல்ல துலக்கி துப்பினாங்க. ஆயிஷா நாய் சந்தோஷப்படுவாங்க. என்ன தெரியுமா? என் எச்சில் கடைசியாக அல்லாஹ்வுடைய உமிரோடு கலந்ததை இட்டு நான் சந்தோஷப்படுறேன்னுட்டாங்க. இன்றைக்கு கேடுகட்ட சமூகம், இந்த சமூகம் சுப்ஹானல்லாஹ், அவர் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டில் அவருக்கு இருக்கிற சுதந்திரம் இல்லை. அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்கறத யோசிக்கிறார். பல இடங்களில் புதிஜோடு மகனுமால் ஒரு ரூமில், அடுத்தவங்க ஒரு ரூமில், அடுத்தவங்க ஒரு ரூமில், உம்மா வாப்பா மெயின் ஹோலில் தான் படுக்கணும். இது எப்படி அங்கீகரிக்கலாம்? இது ஒழுங்கான ஒரு மகன், ஒழுங்கான ஒரு மனிதன், இது அங்கீகரிக்கவே படாது. அவங்களுக்கு பிறகுதான் எல்லாம் முடி யோசிக்கணும். மார்க் அப்படித்தான் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகம் எப்படி போகுதுன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு எப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஃபேஸ்புக் ஒரு காட்சியை பார்த்து எனக்கு சரி ஆத்திரம். அது எப்படி தான் சேவ் பண்ணுறாங்களோ தெரியாது.
நான் அழுதுட்டேன். ஒரு வயசாலியை காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பொடியனோட பிடிச்சி கொண்டு வர, ஒரு பொடியனோட ஒரு வயசாலியை வெறும் மேலோட சாரத்தை மட்டும் கட்டின ஒரு வயசாலியை காட்டுக்குன்னு பிடிச்சி கொண்டு வர. கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட்ஸ்? அதுக்கு தான் நாக்கு இருக்கிறாங்க. இந்த கிழட்டு நாய்க்கு தேவையா? இந்த கிழட்டு தூக்கத்துக்கு தேவையா? பேரம் பேத்தி கண்ட வயசு எனக்கு இது தேவையா? ஆய்வு சொல்லுதும்மா, 80 வயதுக்கு பின்னால் ஆண்களுக்கு ஓரளவு பால் உணர்வு குறையலாம். செக்ஸ் அந்த உணர்வு 80 வயதுக்கு ஓரளவு குறையலாம், குறையுமல்ல குறையலாம். சவுதி அரேபியாவில் 75 வயது வயோதிபர் திருமணம் முடித்தார். உலக அதிசயமாக பார்க்குறோமே. நீ சரியான ஒரு மகளாக இருந்தால் இளம் வயசுல பாப்பா உம்மா மௌத்தா போனால், 2 ஒருத்தர் மௌத்தா போனால், யார் இருக்கிறோ அவருக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கறது சந்தோஷப்படு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என் பிள்ளை விட்டுறதுக்கு அல்ஹுதாக்கு அடிக்கடி வருவார், பேசுவார். ஒரு ஆள் மிச்சம் வேறு வைஃப் மௌத்தா போடுவோம். அண்டே தான் சந்திக்கிறேன். கண்டத்தை ஓட்டி வந்து உஸ்தானை கட்டி பிடிச்சி, இங்கே திஹாரி அல்ல, திஹாரி சூழல் இடம் முடிச்ச வைஃபை நான் விசாரிக்கிறேன். மௌத்தா போனேன் நான். இந்த உண்மையிலே உஸ்தா செக்ஸ் இதுக்காக நான் சொல்கிறேன்ல, அந்த பாலுணர்வுக்காக நான் சொல்கிறேன் உஸ்தா. சுபை கிளம்பி ஒரு டீ ஒன்று ஊற்றி தருவா, போனது போகிறத நான் யோசிக்கிறேன். எனக்கு அதை ஈடு செய்யலை உஸ்தா. அழுகுறாரு. எனக்கும் வழிபாட்டி தர சொன்ன மாதிரி இருக்கு. என்ன, சுபை கிளம்பி ஒரு டீ ஒன்று ஊற்றி தருவாள், நான் எழும்பி சந்தோஷம் பள்ளிக்கு போயிட்டு வரேன், பார்த்து கொண்டிருப்பாள். இப்போ மகள் எப்போ எழும்பி ஊற்றித்தார், அது வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கணும்ன்ற ஒரு செய்தி சொன்னார். என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. இதுக்கு தான் இஸ்லாம் ஒன்று சொல்லுது. மௌத்தா போன அடுத்தது என்ன சொல்லுங்க? அன்றைக்கு ஒரு சம்பவம் வாசி, ஒரு சஹாபி பேரை மறந்துட்டேன். கிட்டத்தட்ட மாப்பிள மௌத்தா 4-5 திருமணம் முடிச்சிக்கிறா. ஒருத்தர் போக மௌத்தா திருமணம் முடிச்சிக்கிறா. இது சுன்னா, இதை செய்யுங்க. இது நடக்கணும் சமூகத்தில். பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண் இல்லாமல் வாழேல. அல்லாஹ் அப்படி நீ வச்சிக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூதாட்டி கல்யாணம் முடிச்சா 65 வயசுல வைங்க, முடிச்சா. அப்படி முடிச்சேன்டால் அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். கதை கட்டப்படாது. அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டா, சந்தோஷம் வாழ்ற, சந்தோஷப்படுங்க. இன்றைக்கு சமூகத்தில் 20-25 வயசுல ஒரு மகன் கிடைச்ச நிலைமையில், அவக்கு 25 வயசு ஒரு மகன் கிடைச்சிக்கிறா, 27 வயசு மாப்பிள்ளை அக்சரம் மட்டும் அதுத்தா போறா. 25 வயசுல ஒரு மகன். எத்தனையோ பேர் கேட்டு வந்தாங்க திருமணம் முடிக்க மாட்டேன்னுட்டாங்க. எத்தனை பேர் போனாங்க, முடிக்க மாட்டேன்னுட்டாங்க. முடிச்சுக்கோ, இல்லை வானம், என்னை புள்ளக்காக வாழணும்டா. 50 வயசு அவனுக்கு 25 வயசு, அவனுக்கு இப்போ 50 வயசு, அவனுக்கு 25 வயசு. எல்லாமே அவனுடைய நினைச்சு தான் வாழ்ந்தான். கல்யாணம் முடிச்சா இல்லை, புள்ளை கல்யாணம் முடிக்கல, புள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சு 2 கிழமை போகல, வந்தவள் என்ன மகனை தூக்கிட்டு ஓடி போனால் 25 வயசுல மாப்பிள்ளை இழந்து உனக்காக வாழ்ந்து உனக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு கடைசிக்கு என்ன நடக்குது? வந்தவளுக்காக விட்டுட்டு போறாள். இவ கல்யாணம் முடிக்கவும் இல்லை, அந்தும் குந்துமான வைக்க மாறிடு. சமூகத்தை நிறைய பார்க்கலாம். ஆக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முக்கியமான செய்தியாக, வயசாளிகள் யாரோ, உம்மா வாப்பாண்டில் யாரெல்லாம் வயதாளிகள் முதியவர்களோ கருணை காட்டுங்க, அன்பு செலுத்துங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க என்றால், நான் வாங்கி கொடுத்தா தான் என் உம்மாக்கு. இது பெண்கள் பக்கத்தில் நீங்கள் கணவனை கட்டுப்பட்டு கணவனோட வாழ்கிறீங்க, உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் குறைவு. ஏண்டா சொத்து பகிர்வில் உங்களோட தம்பிக்கு நானக்கு கூட கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா நீங்கள் அவன்கிட்ட தான் போகணும், வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் நீங்கள் அங்கே தான் போகணும். சரி, உங்களோட உம்மா பார்ப்பாங்க, அங்கே தான் பராமரிப்பு எல்லாம். நீங்கள் ஒரு மாப்பிள்ளை கட்டுப்பட்டு வாழ்கிறீங்க. இந்த இடத்துல முடியுமான வரைக்கும் உங்களோட உம்மா பாப்பா ஒத்துழைங்க, பண்ணுங்க, போங்க, பாருங்க, கேளுங்க. உங்களோட மாப்பிள்ளை நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். சில நேரம் உங்களோட குடும்பத்தை தரமாட்டா, அவரோட குடும்பத்தை தான் கொடுப்பாரு. இப்போ செய்ய வழி இல்லை. இந்த நிலைமையில் அன்பை கூட கொடுங்க, கருணையை கூட காட்டுங்க, இரக்கத்தை கூட காட்டுங்க. அடிக்கடி போங்க வாங்க பேசு, குறைஞ்ச கோல்ல சரி பேசுங்க, உம்மா வாப்பாண்ட கருணையோட பேசுங்க. குறைந்தபட்சம் இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளணும். பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு ஈச்சப்பழம் கொடுத்தாங்க. 2 ஈச்சப்பழம் கொடுத்தாங்களாம். ஒரு ஈச்சம்பழத்தை சப்புறாரு, ஒரு ஈச்சம்பழத்தை ஒழிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. அபூ ஹுரைரா என்ன செய்தி? ஒரு ஈச்சம்பழம் மறையுது. யா ரசூலுல்லாஹ்,
என் உம்மோட ஞாபகம் வருது, உம்மை கொடுக்குறதுக்குண்டாங்க. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா அதை நீ சாப்பிடு, நான் உன் உம்மைக்கு கொடுக்குறது கொண்டு தாரேன்னுட்டாங்க. ஒரு ஈச்சம்பழத்தில் தாயின் ஞாபகமாக. அதுதான் நபித்தோழர்கள். ஒரு ஈச்சம்பழத்தில் தாயை ஞாபகப்படுத்திய சமூகம் என்றால் ஒரு முழுக்கோழி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அது இது எவ்வளோ நடக்குதையா? நீங்கள் உங்களோட கணவண்ட மனசில் இடம் பிடிக்கணுமெண்டா ஒரே ஒரு வழியை சொல்கிறேன். என்ன தெரியுமா? உங்களோட மாமின் ஒத்தரிக்கிறதானே, உங்களோட மாப்பிள்ளையை தான் ஒத்தரிக்கிறதானே, விழுந்து 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 நிறைய செய்யுங்க. இஹ்லாஸோடு செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அவங்களோட பிறவி குணத்தை காட்டுவாங்க. சில நேரம் இருக்கும். என்ன, நீங்கள் எவ்வளோதான் செஞ்சாலும் டெய்லி நீங்கள் தான் எல்லாம் செய்கிறீங்க. மகள் வந்து ஒரு சுப்பை கொடுத்துட்டு போவா, மாதத்துக்கு ஒருக்கா, என்ன புள்ள வந்த சுப்புன்னு தந்த, உங்களோட அது எல்லாமே இல்லை போய்த்திரும். உங்களை கடைக்கே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வுக்காக நீங்கள் செஞ்சுட்டே போங்க. எதை எடுத்தாலும் உங்களோட உம்மா, உங்களோட தங்கச்சி, உங்களோட உம்மா, உங்களோட தங்கச்சி இப்படி பேசுங்க. அவருடைய இயல்பிலே வரும். என்ன தெரியுமா? என் உம்மாவோட என் தங்கச்சோட அன்பாக இரக்கமாக இருக்கிறாள், இவளை விட மனைவி என்று எனக்கு இல்லை, இவளோட குடும்பத்துக்கு நான் செய்யோடு முட நிலைமை வரும். விளங்குறா? நீங்கள் தூக்கினதுக்கு என் குடும்பத்தை கொடுங்கன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. அது ஃபித்னால பிரச்சனை தான் முடியும். வெல்ல வேண்டிய அமைப்பில் வெல்லுங்க, மனசை பிடிக்க வேண்டிய அமைப்பில் பிடிங்க, கொள்ளையடிக்க வேண்டிய முறையில் உள்ளத்தை கொள்ளையடிங்க, நிச்சயமாக அடையலாம். உலகத்தில் இன்றைக்கு நிறைய சாதனைகள் பெண்களால் நடந்தேறிக்கொண்டு தான் இருக்குது. உங்களோட வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை உருவாக்கலாம், மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். ஒன்றை ஞாபகத்தில் வைங்க, யாராக இருந்தாலும் வயோதிபர்கள் வந்தால் அவங்களோட விஷயத்தில் கூடுதலான கரிசனை காட்டுங்க, அவங்களோட விஷயத்தில் கூடுதலான அன்பை காட்டுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு சின்னதல்ல, மிகப்பெரிய அன்பாக இருக்கணும்ன்றதை மறந்துடாதங்க. நாங்கள் தத்தி நடக்கிற நேரம், எங்களோட விரலை பிடிச்சி கொண்டு போனவங்க அவங்க. நாங்கள் உடுமுழுக்க சோத்து மணிகளை பறவை வீசி விட்ட நேரத்தில் அது எல்லாத்தையும் வந்து கூட்டி கழுவி சட்டிக்குள்ளே போட்டா, அல்லது கூட்டி கழுவி அப்படியே காகத்துக்கு போட்டா, இப்படி கொட்டப்படான்னு சொல்லி தந்தாங்க. ஞாபகம் இருக்கும் ஒரு காலம். நாங்கள் 1000 கேள்வி கேட்போம், ஒன்றுமே அறிவுபூர்வமாக கேட்கல. ஏம்மா இந்த காகம் கருப்பு, இது கேள்வியா? ஆனால் அன்றைக்கு அது கேள்வி. உம்மா ஏம்மா இந்த கொக்கு வெள்ள, உம்மா இந்த ஃப்ளைட் இப்படியே உள்ளுக்கு போகிறாம்மா, அப்படியே வானத்துள்ளுக்கு போகிறாம்மா, கிழிச்சு கொண்டு போகிறோம், இதெல்லாம் கேட்ட கேள்வி. அந்த நேரத்தில் எல்லாம் உம்மா என்ன தெரியுமா சொன்னா? என்னை கட்டி பிடிச்சி அணைச்சி இழுத்து, தங்கம் காகம் கருப்பு தான் ராஜா, ஒரு 10 நிமிஷம் பேத்திக்காத மாதிரி, உம்மா ஏம்மா காகம் கருப்பு, அதே ரிப்ளை. ஏம்மா காகம் கருப்பு, அதே ரிப்ளை. இந்த ஃப்ளைட் இப்படி போகுதா, இல்லைம்மா இப்படித்தான் போகுது. இப்படி போகுதா, இப்போ இல்லைம்மா இப்படித்தான் போகுது. இப்போ ஒரு கேள்வி கேட்டா எதை கேட்குறா? ஓண்ட சொத்தை பாதுகாக்க கேட்குறா. மகன் கேட்டை மூடினியா வாப்பா? ஓ வாப்பா மூடினேன். ஸ்கூட்டி ஒன்று பைக்கை உள்ளுக்கு போட்டா மூடினா? ஓ வாப்பா பைக்கை போட்டு தான் மூடினேன். ஒரு 3 நிமிஷம் பைத்திருக்கா, அது மாதிரி திருப்பி வருவார். மகன் அந்த ஸ்கூட்டியை லுக் பண்ணி கேட்டை மூடி போட்டா? ஓ வாப்பா மூடி போட்டேன். 2 நிமிஷம் இருக்கா, திருப்பி வந்து மகன் அந்த ஸ்கூட்டியை போட்டா? என்ன செய்வோம் மைக்கு? இப்போ போங்க பொத்தி கொண்டு சும்மா சொன்ன சரி, எத்தனை முறை தான் செல்றேன். ஆனால் அன்றைக்கு காகம் கருப்பா, கொக்கு வெள்ளையா, ஃப்ளைட் இப்படி போகிறா. அந்த நேரங்களில் எல்லாம் அவங்க காட்டிய கருணையும் அன்பும் அது அழாத வித்தியாசம். அது வார்த்தையால் சொல்லல. ஆக ஒன்றை ஞாபகத்தில் வைங்க, யார் பாக்கியசாலி என்றால் உங்களோட தங்கச்சியை கிடைக்காத, உங்களோட தாத்தை கிடைக்காத, உங்களோட நாணய கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாக உங்களை சுற்றி உங்களோட கைக்கு கீழே இருப்பாங்களா இருந்தால் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுங்க. அவங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட உறவாடுங்க, அவங்களோட கதைங்க, மனம் விட்டு பேசுங்க. இது மிகப்பெரிய பாக்கியம், மறந்துடாதுங்க. வயோதிபர்களாக யாரை கண்டாலும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போகிறீங்க, ஒரு மாற்று மத சகோதரன் பஸ்ஸில் ஏறுறான், அவர் வயசாளி தத்தி தட்டமாறி கொண்டு ஏறுறான்னு சொன்னால் என்ன யோசிங்க? ஹை இது அல்லாடைய பாடு, அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கப்படாது. டக்கு நிலைமை இடத்தை கொடுத்துருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்த தருவான். ஆக பாக்கியசாலி யார் என்று வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் பெரிய பாக்கியசாலி யார் என்று சொன்னால் தங்களோட பெற்றார்களுக்கு பணிவிடை செய்து அவங்களூடாக அருளை பெறக்கூடிய பெரிய பாக்கியசாலி. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உண்ட வாப்பாவை அவருடைய பாசத்தை நீ உடைச்சிக்கூடாது. அதாவது தந்தை அல்வாலித் மின் அவுசத் அபு அபில் ஜன்னா, சொர்க்கத்தில் சென்ட்ரல் கேட் வாப்பாண்டாங்க. சென்ட்ரல் கேட் வாப்பாண்டாங்க. விரும்பினால் அந்த கேட்டை பேணிக்கோ, விரும்பினா உடச்சிக்கொண்டாங்க. இதில் நிறைய பேர் உம்மா வாப்பா இழந்தவங்களாக இருப்பீங்க. இப்போ என்ன செய்யலாம் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ உம்மா வாப்பா இழந்துட்டீங்க, இப்போ என்ன செய்யலாம்? இப்போ அவங்கள்ட்ட கத்தி மன்னிப்பு கட்டும் வேலை, அழுதும் வேலை, என்ன தான் செய்யலாம்? அவங்களுக்கு அதுவாக கேளுங்க, சதக்காக நிறைய செய்யுங்க,
அப்பா மன்னிப்பு கேளுங்க புள்ள கண்ட வகையில். அவங்க யாரை நேசம் கொண்டோ அவங்களோட நீங்கள் நேசம் காட்டுங்க. சில நேரம் உங்களோட வாப்பா உம்மா ஒரு பிச்சைக்கார குடும்பத்தோடு நேசம் வச்சுருப்பாங்க. அவங்க இன்றைக்கும் அதே பிச்சைக்கார லெவலில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு ப்ராடோ வச்சு பென்ஸ் வச்சு பெரிய கோடீஸ்வரராக இருப்பீங்க. ஆனால் உங்களோட வாப்பா அந்த பெட்டிக்கடை அங்கிளோட அந்த சட்டிப்பான வியாங்கோப்பாடுற மாமியோட உங்களோட உம்மா வாப்பா இருந்த உறவிக்கையா அவங்க இன்றைக்கும் அப்படித்தான். அப்படியா இருந்தால் உம்மா நேசித்தவங்களை நீங்கள் புத்தாபிக் உண்ட வாப்பா யாரை நேசம் கொண்டோ அவங்கள தேடி பேத்து நேசம் வை, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வான். உம்மா அப்போ நேசம் கொண்டவங்க யார் அவங்கள தேடி தேடி சந்திங்க, முடிஞ்சதை செய்யுங்க. ஏன் தெரியுமா, இன்றைக்கு நீங்கள் இப்படி வாழ்கிறதுக்கு ஒரு கவலை உணவு அவங்களால் வழங்கப்பட்டிருக்கலாம், ஒரு பெரிய உதவி அவங்களால் செய்யப்பட்டிருக்கலாம். இதை மனசில் கொண்டு பாக்கியசாலி யாருன்றதை நீங்கள் விளங்கியிருப்பீங்க. அந்த பாக்கியம் பெற்றவங்களாக நானும் நீங்கள் மாறணுமாக இருந்தால் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் முடியுமான வரைக்கும் நல்ல பணிகள் ஈடுபடுங்க. உங்களோட வீட்டுக்குள்ளே வயசாளிகளை பாருங்கள். அது உங்களோட உம்மாவாக இருக்கட்டும் பாப்பாவாக இருக்கட்டும், உங்களுக்கு மாப்பிள்ளையை தந்த மாமியாக இருக்கட்டும் அல்லது மாமாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவங்க என்ற உறவு, இவங்களை பேணுவதனூடாக அல்லாஹ் என்ற முசீபத்துக்களை இல்லாமாக்குவான். எனக்கு நல்ல பரக்கத்தான வாழ்வை ஏற்படுத்துவான். எனக்குள்ள நோய் எல்லாம் குணப்படுத்துவான். அவள் வேண்டியதை சொல்லட்டும், அவர் வேண்டிய சொல்லட்டும், நான் அதை காதுக்கும் எடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பணிவிடைகள் செய்வேன் என்ற அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வருவீங்களாக இருந்தால் இந்த ஒரு மணித்தியாலம் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது அந்த ஒன்றாக இருக்கும். அல்லாஹு தாலா உண்மையான பாக்கியசாலிகள் யாரோ அந்த பாக்கியசாலிகளாக வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் தந்தருவானாக. எங்களை பெற்றவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானாக. எங்களுடைய தந்தைமார்கள் தாய்மாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும். அவர்கள் மன்னரை வாழ்வர்களாக இருந்தால் அவருடைய மன்னரைகளை அல்லாஹு தாலா சுவன பூஞ்சோலையாக ஆக்கி வைக்கட்டும். எங்களையும் எங்களை பெற்றவர்களையும் அல்லாஹ் பொருந்தி அவருடைய வாழ்க்கையில் எல்லா பரக்கத்தின் அருள்வளங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைக்கட்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அக்கூலு கோலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.